சார் இதாங்க சார் சரசு வீடு. சரசு சரசு சொல்லுங்கண்ணா. ஏம்மா கஸ்டமர் வந்திருக்காங்கம்மா. ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன், வரேண்ணா. சார் குளிச்சுட்டு இருக்கேம்மா, ஒரு 10 நிமிஷம் வந்துடுவாங்க சார். சார் சுண்டு விட்டா ரத்தம் வருங்க சார். அழகுன்னா அழகு, அது மாதிரி பொண்ணை பார்த்துருக்கவே மாட்டேங்க சார். கட்டன்னா கட்ட, நாட்டு கட்ட சார். ஓகே. உங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் கொடுப்பாங்க சார். சார் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா சார்? அதெல்லாம் சீப்பில் வந்துடும்பா. ஓகே சார். சார் பூ காசுனாலும் பரவாயில்லைங்க சார், சரசா கழிக்கிறாதீங்க சார். அதை வச்சு தான் சார் பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். சரசு சரசு சொல்லுங்கண்ணா. சீக்கிரம் வாமா. வர சொல்லவா? சரிண்ணா. சார் உள்ள போங்க சார். சார் வாங்க உட்காருங்க, உட்காருங்க சார். சார் ரொம்ப டயர்டா இருப்பீங்க போல, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு அழகா இருக்கீங்க, ஏன் இந்த தொழிலுக்கு வந்தீங்க? இவ்வளோ அழகா இருக்கிறதுனால தான் இந்த தொழிலுக்கே வந்தேன். எதனால? புருஷன் ஒருத்தன் இருந்தான், அவன் ஃபுல்லாக குடிச்சே மேலே போய் சேர்ந்துட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது, பசங்க இருக்காங்கல்ல, வாய் இருக்குல்ல, அதான் வந்துட்டேன். ஆமாம், எங்களை ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு கேட்குறீங்கல்ல, நீங்கள் ஏன் எங்கே வந்தீங்க? என் பொண்டாட்டி வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சுக்கிட்டு உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. ஏன் பாவம் நான் இப்படி வந்திருக்கேன். ஒருத்தருக்கு சுகம் கிடைக்கணும்னா ஆண்களுக்கு பல வழி இருக்கு, பெண்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஆனா அது சுகத்துக்காக மட்டும் இல்லை, வயிற்றுக்காகவும் தான். அதை தான் இந்த சமுதாயம் பெண்களை தப்பா பேசுது. என்ன பண்றது, என் தலைவிதி இங்க வந்துட்டேன், உங்க தலைவிதி இங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் நல்லாத்தான் பேசுறீங்க. ஒவ்வொரு பொண்டாட்டி மாதிரி ஓடி போயிடாளுகளே. எங்களை மாதிரி உள்ள புருஷனுடைய வழி தவிப்பு எங்களுக்கு தான் தெரியும். சரி நேரமாச்சு, ஆரம்பிக்கலாம்.
என்னங்க ஆச்சு? ஆரம்பிக்கவே இல்லை, அழுகுறீங்க. அது எனக்கு டேட் ஆயிடுச்சுங்க. டேட் ஆயிடுச்சா? ஏங்க இதெல்லாம் முன்கூட்டி சொல்றது இல்லையா? வர சொல்லி லாஸ்ட்ல இந்த மாதிரி சொன்னா எப்படி அது? என்னங்க, உங்களுக்கு பொண்ணுங்களோட வலி என்ன தெரியும்? நீங்க 5 நிமிஷம் சுகத்துக்காக வந்து படுத்து எந்திரிச்சு போயிடுவீங்க. நாங்க படுற கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த 3 நாளும் உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் வலிக்கும். சரியா நடக்க கூட முடியாது. நீங்க ஈஸியா சொல்லுவீங்க. உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. 3 நாள் பொறுத்து வாங்க, நீங்க நினைச்சது நடக்கும். சார் கம்பெனி எப்படி சார் இருந்துச்சு? யோ, அந்த பொண்ணுக்கு ஏதாவது கேட்டாங்கய்யா? சார் அதனால என்ன சார், நீங்க பண்ண வேண்டியதா சார்? அடிச்சேனே. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் ஒரு பொண்ணோட வழி என்னங்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன். ஜிபேல பணம் போட்டு விடுறேன், கம்ஸ் எடுக்காம கொடுத்துரு. வரவா? போயா. சே, நம்ம பொழப்பு ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. நம்ம நல்லது பண்றோமா கெட்டது பண்றோமா நம்மளுக்கே தெரியலையே. கடவுளே, இந்த பொழப்புல இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும்.